friends, welcome to Devote Samuel. Please subscribe my channel for more videos. Friends, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பல்லாவரம் மார்க்கெட் வந்திருக்கோங்க. பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்னா ரொம்ப ஸ்பெஷல் சென்னையில். ஸோ நம்மளுங்க வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல வேணும்னு நினச்சா நம்ம வந்து பல்லாவரம் மார்க்கெட் வரலாம். இங்கே வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து திங்ஸ் வந்து ரேட் கம்மியாகவும் நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டிலையும் இருக்குங்க. ஸோ வாங்கலாம் தைரியமாக. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு லைட் லேம்ப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய டாய்ஸ் இருந்தது. நிறைய பொம்மைகள் நிறைய வந்து வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சாமி இதெல்லாம் நம்ம கோவில் போனாவே கிடைக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பக்கத்துலேயே வந்து பொம்மையெல்லாம் ரொம்ப அழகழகாக க்யூட்டாக இருந்தது. இது எல்லாமே ₹100 சொன்னாங்க. ஒரு பொம்மை வந்து ₹100 சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக தான் இருந்தது. அந்த பொம்மையெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், பொம்மையை அப்படியே ரசிச்சுட்டே இருக்க டைமில் பக்கத்தில் பார்த்தா ஒரு ஐயா வந்து கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. ஸோ நம்மளும் போய் பக்கத்தில் பார்த்தோம். ஆமாங்க, ஒரிஜினலாக நாட்டுக்கோழி முட்டை தான் இது. நம்ம இங்கே சென்னையில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ இவங்க வந்து இந்த பிளேஸில் தான் இருப்பாங்களாம் எப்போவுமே. இந்த ஐயா ₹100க்கு 13 முட்டை தந்தாருங்க. ஸோ சூப்பர் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸாக இருந்ததுங்க. சரி, நாங்களே எக்ஸைட் ஆகி அதை போய் பார்க்க போயிட்டோம். அதான் கீழே வந்து உட்டனில் தான் இருந்தது. ஆனால் மேலே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மூடி இருந்தது. ரெண்டுக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து என்ன இருந்ததுன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தது. ஸோ இது நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறக்காக நம்ம வாங்கலை. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சேஃப்டியாக யூஸ் பண்ணுறவங்க இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது, மிளகு அரைக்கிறது எல்லாமே நிறைய இருந்தது. மண் பாத்திரத்திலே செஞ்ச ஒரு ஜக்கும் அதுக்கு கிளாஸ் எல்லாம் இருந்தது. பார்க்குறக்கு அழகாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டுக்கு வீட்டுக்கு தேவையான துடைப்பம் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. சீட்ஸ் எல்லாம் வேணுன்னா வாங்கிக்கலாம். இங்கே வந்து கருவாடு வந்து எல்லா வகையான கருவாடும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகை திங்ஸ் எல்லாமே இவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஐயா கிட்ட வந்து கருவாடு வாங்கினா நல்லா ரேட் கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னதுனால நானும் அங்கே தான் போய் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து நிறைய பூண்டு வந்து 2 கிலோ அந்த மாதிரி ஒரு ரேட் போட்டு கொடுப்பாங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற புளி எல்லாமே வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே இருந்ததுங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் இருந்தது. லைட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அரைக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரே மொத்தமாக வாங்கி நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரேட் வந்து இங்கே வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால் இதை வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கரெக்டான கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது எல்லாமே ஒரே பிளேஸில் இல்லை. இது எல்லாமே நிறைய அடுத்தடுத்த பிளேஸில் வந்து நிறைய பிளேஸில் வந்து இந்த மாதிரி பூண்டு, மிளகாய் எல்லாமே தனித்தனியாக, புளி எல்லாமே தனித்தனியாக போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. நம்ம எங்கே வந்து நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது, குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அப்படியே போனோம் அப்படின்னா நிறைய ஜூஸ், இளநீ, வாட்டர்மெலன் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாடி, இதில் வந்து ஊறுகாய், சால்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரியெல்லாம் நிறைய அழகழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அது கூட நிறைய பொம்மைகள், சிலைகள் வச்சுருந்தாங்க நிறையா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து மளிகை திங்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. இது மாதிரி நிறைய பிளேஸில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து ₹20 சொன்னாங்க. ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வத்தல் எல்லாமே வந்து அப்பளம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிப்பு, ஹேர் பேண்ட் அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு லஞ்ச் பேக்ஸ் வேணும்னா இங்கே வந்து நல்ல நம்ம குவாலிட்டியாகவும் இருக்கும். நல்லா பேசி ரேட் கம்மியாகவும் வாங்கிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கருவாடு இருந்தது. அந்த கடையில் இருந்த மாதிரி இங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த பாட்டியும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைஃபு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த சிஸ்ஸரு, கத்தி அது மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கடாய் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. வீடியோக்காக நம்ம சமைக்கிறதுக்காக கடாய் தேடிட்டே இருந்தோம். ஸோ ரேட் மட்டும் கேட்டு போயிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் திங்ஸ் வந்து நெறைய இருந்ததுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. ரேட் வைஸாவும் ஓகே தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டா இருக்குங்க. அவ்வளோ அழகா இருந்தது இது பார்க்கறதுக்கே. கிளாஸில் இருக்க அவ்வளோ திங்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பிளேட்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு அழகா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஜாடி எல்லாம் இருந்தது. செகண்ட்ஸ் திங்ஸ் எல்லாமே இதில வந்து நெறைய இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் நம்ம கடாய்க்கு வந்தாச்சு. கடாய் வந்து ரேட் கேட்டுட்டே இருந்தோம். எல்லாருமே வந்து 500க்கு மேல சொல்லிட்டுருந்தாங்க. பட் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு அவ்வளவா தெரியல. ஸோ உழைக்குமான்னு தெரியல. அதுக்காக வந்து சரி நம்ம ரேட் வந்து கொஞ்சம் பேசினா கம்மி பண்ணுவாங்க பல்லாவரம் மார்க்கெட்டில அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாரி ரேட் கம்மி பண்ணி குடுங்க அந்த மாதிரி கேட்டுட்டுருந்தோம். ஸோ நம்மளோட ரேட் வந்து இந்த கடாய் வந்து 600 அந்த மாரி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ரேட் வந்து கம்மி பண்ணி கேட்டுட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு பக்கத்திலே இந்த ஷாப் இருந்தது. அங்கேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்தது. கடாய், தோசைக்கல் இந்த மாதிரி ஆ இரும்புல வேணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா இங்க வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இங்க இருந்ததுங்க. ஹூக் வந்து ஒவ்வொரு சைஸ்லயும் வச்சுருந்தாங்க. இங்க பாருங்களேன், தூண்டில் முள் வந்து ஒரு ஒரு சைஸ்லயுமே இருந்தது. அப்புறம் இந்த நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நெட்டு தூக்கி போட்டு மீன் பிடிப்பாங்கல்ல, அது மாதிரி நெறைய இருந்தது அங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து கொல்லிமலை செட் இருந்தது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான இது எல்லாமே ஆஃபர்ல வச்சுருப்பாங்களாம். ஸோ இது மாரி திங்ஸ் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி நைஃப் எல்லாமே மறுபடியும் வச்சுருந்தாங்க. தோசை கல் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து இதுவும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ். இந்த சைடு ஃபுல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தாங்க இருக்கும். அதுக்கு முன்னாடி மட்டும் செடி எல்லாம், பெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம இன்னொரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா, அந்த வீடியோஸே பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். மொபைல் ஸ்டாண்ட் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. வாட்டர் பாட்டில்ஸ் கவர் பண்ணுறது எல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் தோசைக்கல், அப்புறம் கடாய். இந்த கடை வந்து நெறைய இருந்தது இங்க. நெக்ஸ்ட் வந்து சைக்கிள் வந்து ஃப்ரெஷ்ஷு தான். ஃபர்ஸ்ட் ஹேண்டு தான் இந்த சைக்கிள் எல்லாமே. அதெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல இந்த மாதிரி காயின்ஸ் நான் வந்து காமிச்சிருப்பேன். இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி காலத்தில நம்ம முன்னோர்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மாரி இருக்கு. இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு எல்லா காயினும் எடுத்து "எப்படிடி இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருந்தா. காயின்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப புதுசா தாங்க இருந்தது. அதில வந்து நெறைய கல்லு மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி அவங்க எவ்வளோ ருப்பீஸா கால்குலேட் பண்ணாங்க? எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க? அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். பாருங்களேன், எவ்வளோ அழகா அந்த வந்து கல்லு மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனா, அதில எப்படி அவங்க வந்து ரேட் போட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த காயின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் அடுத்து மூவ் ஆனோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான லாக், கீ, அப்புறம் லைட்டு, ஸ்பீக்கர்ஸு இது எல்லாமே இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பசங்க யூஸ் பண்ணுற மாரி நெறைய ஒர்க் அவுட் திங்ஸ் நெறைய இருந்தது. ஸோ வந்து செகண்ட்ஸில் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பிளாஸ்டிக் திங்ஸ் வந்து நெறைய இருந்ததுங்க. சில கடையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ₹20 எந்த திங்ஸ் எடுத்தாலும் ₹20 அந்த மாதிரியே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்வீட்ஸ பார்த்தோன்னா, கம்மர்கட் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கம்மர்கட் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டுருக்கும்போது, "என்னடா இது கலர்ஃபுல்லா இருக்கே!" அப்படின்னு போய் பார்த்தா, எல்லாமே வத்தலுங்க. வத்தல் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா கலர் கலரா பண்ணி வச்சிருந்தாங்க. இதோட ரேட் வந்து ஒவ்வொரு வத்தலும் ஒரு ஒரு ரேட்ல சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வுட்டன்ல இருக்க பெட்டு, கட்டில் எல்லாமே இருந்தது. சோஃபாலாம் நெறைய இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பசங்க வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நெறையா இருந்தது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து கேட்டு வாங்குறத பொறுத்து தான். ரேட் வந்து அஃபோர்டபுளா தான் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வேணும்னா இங்க வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு வந்து சோஃபா வந்து வுட்டன்ல இருக்க மாதிரி நெறைய டிசைன் இருந்தது. பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. ஸோ அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்குமே அதுதான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வந்து உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் எண்ட் போயிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி திங்ஸ் வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். பீரோல், கட்லு, டேபிள், சேர்ஸு, ஆஃபீஸ்க்கு தேவையான சேர்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கும். ஸோ நம்ம புதுசா ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி கல்லா வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாரி ஆஃபீஸ் சேர்ஸ் வந்து நெறைய இருக்கும். அப்புறம் வுட்டன்ல சோஃபாஸ் வந்து நெறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து லாஸ்ட் எண்ட்ல தான் இருக்கும். நீங்க லாஸ்ட் உள்ள போனீங்க அப்படின்னா, இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானதும் நீங்க வந்து வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி கடைகள்ல யூஸ் பண்ற திங்ஸ் வந்து நாங்க வெளியில அரேஞ்ச் பண்ணப்போ ரொம்ப ரேட் அதிகமா இருந்தது. பட் இங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப ரேட் வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது. நெக்ஸ்ட் இத பார்த்தோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து சோஃபாஸ் வந்து நெறைய இருந்ததுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இங்க வந்து செகண்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம அத பார்த்து கேர்ஃபுல்லா வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ப வாஷிங் மிஷின் எல்லாமே இருந்தது. ஃப்ரிட்ஜ் எல்லாமே செகண்ட்ஸ்ல இருந்தது இது எல்லாமே. டேபிள், சேர்ஸ் எல்லாமே இருந்தது. ஹோட்டலுக்கு தேவையானதெல்லாம் இருந்தது. அப்புறம் இது எல்லாமே செகண்ட்ஸ் திங்ஸ்ங்க. இந்த மாதிரி ரேக் வந்து கம்மியா இருந்தது. 2000 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சோஃபா, டேபிள்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த லைன் ஃபுல்லாவே வந்து சோஃபா, டேபிள், சேரு, அப்புறம் கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, டைரக்ட்டா இங்க போய் நமக்கு வேணுங்கிற பொருள செகண்ட்ஸ்ல வாங்கிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரேக் எல்லாம் ரொம்ப அழகா இருந்ததுங்க. இதோட ரேட் வந்து 2500 சொன்னாங்க. ஸோ ஓகேவா தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு டைனிங் டேபிள் வந்து இங்க நல்லா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் பெட்டு, சோஃபா எல்லாமே அடுத்தடுத்து வச்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து லெஃப்ட் சைடுல லாஸ்ட் கார்னர்ல இருந்தது. டேபிள், சேரு அண்ட் பீரோல், அப்புறம் ஆஃபீஸ் சேர் எல்லாமே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரேக் வந்து நெறைய இருந்ததுங்க. நெறைய பிளேஸ்ல இருந்தது. இதோட ரேட்டு கூட அவங்க வந்து 2000க்குள்ள தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இன்னும் பேசி கம்மி பண்ணி வாங்கலாம் போல. இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சார்ஜர் லைட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, 90ஸ் கிட்ஸோட விளையாடுற திங்ஸ் தாங்க இது. இது வந்து எனக்கு நிஜமா தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு காமிச்சு குடுத்தா. இந்த மாதிரி பலூன் மாதிரி இருக்கும்டி, இது வந்து உடையாதுன்னு சொல்லி. ஸோ நம்மளும் இத ட்ரை பண்ண சொல்லி, "அங்கிள் ஒரு டைம் பண்ணுங்க. பிடிச்சிச்சுன்னா வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அங்கிள் வந்து மனசுல எதுவும் வச்சுக்காம, கண்டிப்பா அத பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி பண்ணாங்க. இங்க பாருங்க, அத எப்படி வந்து இந்த மாரி பபிள்ஸ் வர வைக்கிறாங்க அப்படின்னு. ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கு. அத எடுத்து தான் அந்த மாதிரி பபிள்ஸ் வர வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்களும் பபிள்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த பபிள்ஸ் ஊதும்போது அவங்களே அத கை வச்சு பிடிக்கிறாங்க. ஒண்ணுமே ஆகலங்க. பபிள்ஸ் உடையவே இல்ல. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அதனாலேயே நம்ம வாங்கணும்னு சொல்லி நாங்க வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 2 பபிள்ஸ் பாக்கெட் வந்து நமக்கு வந்து ரூ. 30 சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப அழகா இருந்தது பார்க்குறதுக்கும். ஸோ அத நம்மளும் ட்ரை பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காப்பு அப்புறம் அந்த கையில போடுற ரிங் எல்லாமே என்னென்ன அ ராசிக்கு என்னென்ன ரிங்கு போடணும் அப்படிங்கிற மாரி அவங்களே சொல்லி அவங்களே தந்துட்டுருந்தாங்க. அப்புறம் செம்பில் நெறைய ரிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க யூஸ் பண்ண மாரி பெல்ட்டு, பர்ஸு அந்த மாதிரியெல்லாம் நெறையா இருந்தது. கீ செயின்ஸ் வந்து நெறைய இருந்தது. அப்புறம் வந்து இதெல்லாமே செகண்ட் திங்ஸ் தான். இது எல்லாம் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து ஷாப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ். வாட்ச் ரொம்ப ரொம்ப அழகா நெறைய சூப்பர் டிஃப்ரெண்ட்டா இருந்ததுங்க. நெக்ஸ்ட் எல்லாமே பிளாஸ்டிக் திங்ஸ் நெறைய இருந்தது. வீட்டுக்கு தேவையான லைசால், ஃபினாயில் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம கடை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி இந்த கடையில நமக்கு வந்து 350க்கு தந்தாங்க. ஆல்ரெடி 600 சொன்ன கடை வந்து 350க்கு நம்ம வந்து பார்கெயின் பண்ணி வாங்கியாச்சு. அப்புறம் அப்படியே நம்ம 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சுங்க. நெறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருந்தது. நம்ம அதில வந்து நமக்கு பிடிச்சமான ஒரு சில 90s கிட்ஸ் சாக்லேட் மட்டும் நம்ம எடுத்திருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் 90s கிட்ஸா இருந்தா இந்த மாதிரி சாக்லேட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்? எதெல்லாம் சாப்பிட பிடிக்கும்? இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா பலவரம் மார்க்கெட்லேருந்து கண்டிப்பா வாங்கி சாப்பிட்லாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து மூவ் ஆகியாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் பல்லாவரம் மார்க்கெட்ல நம்ம எடுத்த ஃப்ளார்ஸ் வீடியோஸும், பெட்ஸ் வீடியோஸும் நம்ம வந்து அப்டேட்டா கிடைக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.